In this short introduction, I will be introducing you to some key scholars and how they are working with sound. In order not to just bore you with my approach, with a linear approach, I am using a very non-linear approach so that at the end of the session you can put things together, understand whatever I am trying to convey in a meaningful way. The meaningful approach can only result not with any disciplinary perspective. Whatever I have titled as anthropology of sound is only misleading. It is meant to mislead you. Understand? Because I started by saying don't follow any disciplinary approaches. I am using this tag just to draw your attention to what the person or researcher identifies himself or herself as. I am not interested in calling this person as an anthropologist, but this person seeks to identify himself as an anthropologist of sound. Here, you need to be very careful in not taking him as an anthropology of sound, but as a person who shows you a different possibility of engaging with sound. இந்த அமர்வில் நான் தட்டையான நேர்கோட்டு பார்வையில் உங்களுக்கு இந்த ஒளி சார்ந்த விஷயத்தை அறிமுகப்படுத்த நினைக்கல. பல தளங்களில் மாறி மாறி பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சில டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கும். அந்த டிஸ்கண்டினியூட்டியில ஒரு டிஸ்கண்டினியூட்டி என்னன்னா, தொடர்பற்ற நிலை என்னன்னா, இந்த புலப்பார்வையை நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எதுக்கு சார் நீங்க ஆந்த்ரோபாலஜி ஆஃப் சவுண்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். மானுடவியல் பார்வையில் ஒலி என்று ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். அது நேரடியாக நம்ம மனசுல ஆல்ரெடி உள்வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி ஒரு மாற்று சிந்தனையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதை போட்டிருக்கிறேன். எப்படி நாம் அதை மாற்று பார்வையில் கையகப்படுத்தலாம் என்றால், இந்த ஆய்வாளர் he identifies himself, இந்த ஆய்வாளர் தன்னை ஒலிகளை அணுகும் ஒரு மானுடவியல் அறிஞராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதுல நம்ம குறுக்க பாய வேணாம், அவர் அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் அதை அங்கீகரிக்க கூடாது. நாம் எதை அங்கீகரிக்க வேண்டும்? அப்படியா, இப்படியும் ஒலிகளை நாம் ஆய்வு செய்யலாமா, அதை மாத்திரம்தான் எடுத்துக்கணும். Do not valorize him as an anthropologist. Do not project him only as an anthropologist. ஒலிகளை இவ்வாறும் ஆய்வு செய்யலாம், இந்த பார்வையிலும் ஆய்வு செய்யலாம். இப்படி ஒரு தளம் இருக்கிறதா, அந்த தளத்திற்கு மானுடவியல் ஆய்வு என்று பெயரா? அப்படிதான் நம்ம அதை மடைமாற்றம் செய்யணும். Secondly, forget anthropology, forget research, think about human relationships. Sounds that we hear are made by elements in nature, and one of the important elements in nature is us, the human beings. And those who study sounds are not animals. They do study animals to take cues about how they should hunt, etc., etc. But human beings are studying sounds. விலங்குகள் ஒலிகளை ஆய்வதில்லை. விலங்குகள் ஒலிகளை ஆய்வு செய்கிறது வேட்டையாடுவதற்கு. ஆனால் மனிதர்கள் தான் ஆய்வாளர்களாக ஒலிகளை பற்றிய ஆய்வுகளை செய்கிறார்கள். மனிதர்கள் ஒலிகளை பற்றிய, மற்ற மனிதர்களின் ஒலிகளை பற்றிய ஆய்வுகளை செய்யும் பொழுது மனித உறவுகள் சார்ந்து எவ்வாறு இயங்குகிறார்கள் என்பது முக்கியம். How young researchers cultivate their research skills in terms of their relationships with those who have journeyed with sounds before. மானுடவியல் துறையில் முந்தைய ஆய்வாளர்கள் சாதித்ததை பின்பற்றி எவ்வாறு இளம் ஆய்வாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் ஸ்டீஃபெல்ட் சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். We should not valorize Stiefeld as an anthropologist of sound. So இந்த இளம் ஆய்வாளர் இப்பொழுது ஒரு பெருமை மிக்க ஆய்வாளர். இந்த இளம் ஆய்வாளர் 50, 60களில் 70களில் இளம் ஆய்வாளராக இருந்த ஸ்டீஃபெல்ட் இன்று ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருப்பதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட முன் உதாரணங்கள். முக்கியமாக அவருக்கு முதல் கதவை திறந்துவிட்ட காலின் டர்ன்புல் என்ற ஒரு
மானுடவியல் அறிஞர். காலின் டர்ன்பர்னுடைய முக்கியமான புத்தகம் த ஃபாரஸ்ட் பீப்புள், 1962 வந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படித்தது மட்டும் இல்லாமல் அந்த பேராசிரியர் ஸ்டீல்ஃபெல்டுக்கு சில ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கிறார். அந்த காலத்துல ஆடியோ டேப்ஸ் கிடையாது, சிடி அதெல்லாம் கிடையாது, எல்பி ரெக்கார்ட்ஸ்ன்னு பெருசா இருக்கும். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிக்மீஸ் என்று சொல்லக்கூடிய குட்டையான மனிதர்கள், ரொம்ப குட்டையா இருப்பாங்க. அவர்களுடன் வாழ்ந்து இன வரவியல் பார்வையில் அவர்கள் எவ்வாறு ஒலிகளை அணுகுகிறார்கள், அவர்களுடைய ஒலி பண்பாடு என்ன, அந்த ஒலி சூழல் அமைவுகளை பதிவு செய்து இந்த இளம் ஆய்வாளர்களுக்கு கொடுக்கிறார். He gave me the 3 LPs he made in Central Africa in the 50s and early 60s. It was in the process of thinking, I was in the process of thinking about the relationship between the recordings and his writings that I realized how important sound and sound recording was, particularly if you did research with people who live in rich oral environments. So இதில இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, now all of us have sound recorders. All of us are forgetful, are getting forgetful of how to use these sound recorders or how to use these technological and software advantages according to him. எப்படி இந்த தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த வேண்டும், எதை அணுகுவதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும், to research about people who live in rich oral environments. ஒரு செழுமையான வளமையான ஒலி பண்பாட்டு சூழலில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு எவ்வாறு இதை பயன்படுத்த வேண்டும். Normally when we teach ethnography as a human-centric research method. மனிதர்களால் கையகப்படுத்தக்கூடிய, மனிதர்களால் அணுகக்கூடிய, ஆய்வாளர்களால் அணுகக்கூடிய ஒரு முறைதான் இன வரவியல் இல்லையா? We do record, but here the sound recording itself becomes an ethnographic method. The way we record sounds, the way we edit them, it becomes an ethnography. So ethnography is not in the hands of the person who is an ethnographer. Ethnography is in the practices which are made possible by the technology. Jean Rouge ஒரு பெரிய ethnographer, film maker, அவர்தான் இந்த வட்டத்தை விரிவுபடுத்துகிறார். அவர்தான் முதலில் யாரை அவர் முற்காலத்தில் படம் எடுத்தாரோ, அவரது பார்வையில் இருந்து ஆவணப்படுத்த நினைத்தாரோ, அவர்களிடம் அந்த தொழில்நுட்ப கருவிகளை கொடுத்து விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார். நம்ம இன்னும் ஆவணப்படம் தான் எடுத்துட்டு இருக்கோம். We are still caught in the subject object divide இல்லையா? ஆவணப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் மக்கள் நம்மிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டியவர்கள், நான் ஆவணப்படுத்த கூடிய தகுதி உடையவன். I alone know documentary filmmaking. I can capture these subjects who are fit documentary subjects. இத பல 10 வருடங்களுக்கு முன்னாலேயே 50களிலேயே ஜான் ரோஜ் உடைச்சிடுறார். இது முட்டாள்தனம் என்று அந்த ஆப்பிரிக்க மக்களிடமே அந்த கேமராவை கொடுத்து அவர் பின்னால நடந்து போறார். அந்த பழங்குடி மக்கள் அவர்களை பற்றி அவர்கள் படம் எடுக்கிறார். நாம் பெரிய மேதையாக கருதக்கூடிய ஜான் ரோஜ் பின்னால நடந்து போறார், ஒதுங்கிறார். A documentary filmmaker relieves himself from the task of documentation. Here an anthropologist relieves himself, withdraws himself or herself from the field work. He gives a job to the instrument. So the message you need to take from here is, we live in a very rich oral environment. As communication young scholars, we need to engage with this rich oral culture. இந்த ஒலி பண்பாட்டை பற்றி யார் ஆய்வு செய்ய முடியும்னா நீங்க தான் ஆய்வு செய்யணும். கோடிக்கணக்கான ஒலிகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன, நம்மால் அவற்றை அணுக முடியவில்லை. காரணம், நமக்கு அந்த பார்வை இன்னும் வாய்க்கல, ஆய்வு பார்வை வாய்க்கல. இவர்களுக்கு வாய்த்த ஆய்வு பார்வை நமக்கு வாய்க்கல. அது எப்போ வாய்க்கும்? நமது சிந்தனை மாறினால் வாய்க்கும். சிந்தனை எப்போ மாறும்? வாசிப்பு மாறினால் மாறும். வாசிப்பு எப்ப மாறும்? நல்ல குருமார்கள் கிடைத்தால் வாசிப்பு மாறும். அப்ப யார் குருமார்? இந்த ஸ்டீல்ஃபெல்டுக்கு காலின் டர்ன்பர்ல் குருமார். அப்ப நம்ம
மாறணும்னா இந்த பாசிபிலிட்டியை புரிஞ்சுக்கணும்னா, ஒலிகளை இப்படியும் ஆய்வு செய்யலாம் என்று நாம் நமது சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஸ்டீஃபெல்ட முதல்ல அணுகணும். அவரது குருமாராகிய காலின் டர்ன்புல்ல அணுகணும். So we need to engage with reading of Colin Turnbull's important books. என்ன சொல்றாரு அவரு? நான் எல்பியை மாத்திரம் கேட்கல, அவரது ரைட்டிங்கும் அனுபவிச்சேன். ஸ்டீஃபெல்ட் அவரது குருநாதரின், இந்திய மரபில் சொல்ல வேண்டும் என்றால் குருநாதரின் எழுத்து வன்மையை பத்தி பேசும் பொழுது, நான் ஒரு தடவை பப்புவா நியூகினில ஃபீல்டுல இருந்தேன். பப்புவா நியூகினி உங்களுக்கு தெரியும், செழுமையான ஒலி பண்பாடு கொண்ட ஒரு பகுதி உலகத்துல. அங்க பெரும்பான்மையான மானிடவியல் அறிஞர்கள் அங்க களப்பணிக்கு போறது வழக்கம். அங்க ஸ்டீஃபெல்டு களத்துல இருக்கார். அப்போ காலின் டர்ன்புல் எனக்கு கடிதம் போடுவார் சில மாதங்களுக்கு ஒரு முறை. அப்ப அந்த கடிதத்துல குறைந்தது 4-5 பக்கங்கள் இருக்கும். அவரது நடை அருவியினுடைய போக்குல இருக்கும். அது மாதிரியான ஒரு வீச்சு இருக்கும் அந்த எழுத்து நடை. அவரால் எப்படி அவர் நினைக்கிறத அப்படி கொட்ட முடியும்னு தெரியல. அப்போ இந்த இளம் ஆய்வாளர் அந்த பேராசிரியரின் எழுத்து வன்மை சார்ந்தும் அவர் எவ்வாறு அந்த பழங்குடி மக்களை அணுகினார் மாற்றுப்பார்வையில் என்பதையும் அவர் உள்வாங்கிக்கிறார் இல்லையா, இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறார். So he comes out with during his period Voices of the Rainforest என்ற ஒரு பெரிய சவுண்ட் ப்ராஜெக்ட். காலின் டர்ன்புல்னுடைய பெரிய படைப்பு என்னவென்றால் The Forest People. இதையெல்லாம் இந்த ஃபேஸ்புக் இணைய வகுப்புல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், படிச்சு பாருங்க நேரம் கிடைக்கும் போது. எல்லாவற்றையும் படிக்க முடியலனாலும் ஒரு அறிஞர் எழுதிய படைப்பை நீங்க ஒரே வாசிப்புல அணுக முடியாது. ஸோ சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகலாம். முக்கியமான அத்தியாயங்களை படிக்கலாம். இப்போ இதுல முக்கியமான அத்தியாயம், எனக்கு ரொம்ப பிடித்த அத்தியாயம். ஒரு நாள் அந்த குள்ள மனிதர்கள், அந்த மக்களுக்கான ஒரு சடங்கு என்னவென்றால், இளைஞர்கள் திருமணத்திற்கு முன்னால அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை நிலைக்கு போவதற்கான சில தயாரிப்புகளை அவர்கள் செய்ய வேண்டும். இது எல்லா இந்திய பழங்குடி மக்களுக்கும், both girls and boys will be allowed to stay together in some tribal communities in India. And in this Pygmy community, only boys are allowed to stay together to prepare for their future marriage life. So அப்படிப்பட்ட ஒரு கேம்ப், யூத் கேம்ப். அந்த சூழலில் அவரை இட்டு செல்கிறார்கள் பல, அந்த காட்டில் பல இடங்களுக்கு, பல நீரோட்டங்களை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அவரை கவர்ந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய இரும்பு பைப்பு 15 அடி, ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் கிட்ட எப்படி இந்த ட்ரம்பட் லைக் பைப்பு வருது, அது அவரை யோசிக்க வைக்குது. அந்த இரும்பு பைப்பை வச்சு அடிக்கடி அந்த இளைஞர்கள் விலங்குகளின் சத்தத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு தடவை அதை ஊதும் பொழுது காட்டில் யானைகள் பிளிறுவது போல் சத்தம் கேட்குது. இன்னொரு தடவை ஊதும் பொழுது சிறுத்தை உருமுவது போல சத்தம் கேட்குது. What is this all about? So the first shocking thing for Turnbull was, why should these people use what we normally would discard in an urban setting, a metal pipe, useless pipe. So இவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நகர பகுதியிலிருந்து இதை கொண்டு பயன்படுத்துகிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது அவருக்கு. இரண்டாவது ஐயம், பழங்குடி மக்கள்னாவே நாம் அவர்கள் மரத்தை தானே பயன்படுத்துவாங்கன்னு நினைச்சோம். This is the conventional logic. If any tribe is using a certain object as a musical instrument, that object is very likely to be a wood based one. மரத்தினால் செய்யப்பட்ட இசைக்கருவியாக தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே அது மரத்தினால் செய்யப்படவில்லை. மேலும் பழங்குடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல
பொருட்கள் கலை பொருட்களாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும். அதுல பல கலை அம்சங்கள் இருக்கணுமே. அதுல எந்த சிற்பமும் இல்லை, அதுல எந்த அழகியலும் இல்லை. இது ஒரு இரும்பு ராடு தானே இருக்கு, இதுல எந்த அழகியலும் இல்லை. இதை இவர்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும்? இது மாதிரி பல சிந்தனைகள், ஒளி சார்ந்த சிந்தனைகள் அவருக்கு வருது. ஏன் இந்த விலங்குகளின் சத்தம்? அண்ட் ஒவ்வொரு தடவையும் இரவில் பயணிக்கும் பொழுதும் பகலில் பயணிக்கும், தொடர்ந்து பயணிக்கிறார், இரவிலும் பகலிலும் பயணிக்கும் பொழுதும் அந்த ஆத்தை கடக்கும் போது, நீரோட்டத்தை கடக்கும் இந்த பழங்குடி இளைஞர்கள் அந்த இரும்பு பைப்புக்கு தண்ணி ஊத்துறாங்க, தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அப்போ அது ஒரு உயிருள்ள பொருளாக பார்க்கப்படுகிறது. They make this iron rod to drink water, to wet itself. So it is not, from our point of view, it is a stupid iron rod. நாகரிகம் தெரிஞ்ச நமது பார்வையில் அது ஒரு இரும்பு குழாய். நாகரிகம் தெரியாத அந்த பழங்குடி மக்கள் பார்வையில் அது ஒரு உயிருள்ள பொருள். எதற்காக இந்த உயிருள்ள பொருளை இவர்கள் புனிதமாக கருத வேண்டும்? இந்த உயிரற்ற இரும்பு பைப்பு, எதுக்கும் லாய்க்கில்லாத நகர்ப்புறங்களில் தூக்கி போடப்பட்ட இரும்பு பைப்பை இவர்கள் ஏன் புனித தன்மையுடன் சுமந்து கொண்டு அதற்கு நீர் ஊற்ற வேண்டும், அதனது தாகத்தை தணிக்க வேண்டும்? இந்த யோசனையெல்லாம் காலின் டர்ன்புல்க்கு வருது. இந்த ஒலியை எழுப்பிக் கொண்டு அவர்களது குடியிருப்பு பகுதிக்கு வரும் பொழுது இவருக்கு ஒன்று புலப்படுகிறது. பெண்கள் யாரும் இல்லை. எல்லா பெண்களும் மாலை நேரத்தில் அவங்கவுங்க குடிசை பகுதிக்கு போயிடுறாங்க. குழந்தைகளும் இல்லை. ஆண்கள் மட்டுமே அந்த வீடுகளுக்கு வெளியே, குடிசைகளுக்கு வெளியே இந்த இரும்பு குழாயை வைத்துக் கொண்டு ஊதிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறார். எல்லா ஆண்களும் இருக்க வேண்டும். ஏன் எல்லா ஆண்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இவருக்கு வருகிறது. தகவலாளியை கேட்கிறார். தகவலாளி சொல்கிறார், பெண்கள் குழந்தைகள் மட்டும்தான் உள்ள இருக்கணும். ஆண் உள்ள இருந்தா இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அது தெரிய வந்தால் அவர்கள் இந்த ஈட்டியால் குத்தப்பட்டு சாகடிக்கப்படுவார்கள். அவர்களது பிணமும் அது புதைக்கப்பட்ட இடமும் யாருக்கும் தெரிவிக்கப்படாது. சோ இந்த ஒளி சார்ந்த பண்பாட்டு நிகழ்வு என்பது பெண்களை பாதுகாக்க அல்லது ஆண்களை பாதுகாக்க எதனிடமிருந்து என்ற கேள்வியும் இருக்கு வருகிறது. பெண்களை பாதுகாக்கவா, குழந்தைகளை பாதுகாக்கவா, ஆண்களை வீரர்களாக காட்டவா, அப்படியும் தெரியலையே. அப்போ ஒரு தகவலாளி சொல்றார், இந்த மொலோமோ என்று நாங்கள் அழைக்கக்கூடிய இந்த ட்ரம்பட் ஊது கருவி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கருவி. 2 அளவுகளில். ஒன்று, நாங்கள் நேசிக்கும் காடு, நாங்கள் நேசிக்கக்கூடிய இந்த வனம், எங்களை காப்பாற்றக்கூடிய வனம், அதுக்கும் சில சமயம் எதனா இடர்பாடுகள் வரும். அது எப்பொழுதும் விழித்துக்கொண்டே இருக்க முடியாது. எங்களை காப்பாற்றணும்னு சில சமயம் தூங்க போயிடும். அது தூங்க போகும் வேளையில் எங்களுக்கு ஆபத்து வரும். அப்பொழுது நாங்கள் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும். எப்படி ஆபத்து வரும்? அங்கெல்லாம் பெரிய எறும்புகள் படைப்படையா வரும், அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும். அப்புறம் வன விலங்குகள், பெரிய விலங்குகள், சிங்கம், புலியெல்லாம் இரவுகளில் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் தூக்கி போயிடும். So forest is a protector, but there are times when the forest goes to sleep. We need to wake the forest up. அதற்காக தான் இந்த மொலோமோ என்ற ஊது கருவியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். விழிப்பாக இருக்க வேண்டும். We also need to pay thanks to the forest. So we need to have some joyous music with this instrument. எங்களது மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கும் இந்த ஊது கருவியை பயன்படுத்துகிறோம். So sound and sound making instruments are about how we relate to our environment, rituals and practices from an insider point of view. It has a functionalist purpose. அதற்கு ஒரு பயன்பாடு இருக்கிறது. அந்த இரும்பு ஊது குழல் ஒரு முக்கியமான பண்பாட்டு பணியை செய்கிறது, ஒரு முக்கியமான சமூக பணியை செய்கிறது. அது இரும்பு ஊதுகுழல் மட்டுமல்ல, அது கொடிய வனவிலங்குகளில் இருந்து அந்த மக்களை காப்பாற்றும் பணியை மட்டும் செய்யல. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய வெளியை மட்டும் வரையறை செய்யல. அதனுடைய முக்கியமான தன்மை என்னவென்றால், அவர் குறிப்பிடுகின்ற இந்த வளமையான செழுமையான ஒளி பண்பாட்டை அவர்களை தக்க வைக்க வைக்கிறது. அவர்களை மறக்க வைக்கவில்லை. நம்ம மறந்துட்டோம்.
நம்ம ஒளி பண்பாட்டை நம்ம மறந்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கோயில்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நமக்கு சமய நம்பிக்கை இல்லைனாலும் கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் ஆசியாவில் ஒரு முக்கியமான ஒளி பண்பாட்டு தலமாக நம்ம பார்க்கணும். சமய பழக்க வழக்கங்கள் தான் பல ஆசிய மக்கள் கூட்டங்களில் இந்த ஒளி சூழல் அமைவுகளை கட்டமைத்து வந்திருக்கின்றன. நமக்கு சமய மதிப்பீடு எப்படி இருந்தாலும் ஏன் எதற்காக நாம் பறை அடிக்கிறோம்? இறப்பு சமயங்களில் ஏன் பறை பயன்படுத்தப்படுகிறது? ஏன் தமிழர் மரண நிகழ்வுகளில் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தப்படுகிறது? அதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். பறை ஒரு எதிர்ப்பு கருவியாக அண்மை காலத்தில் உருமாறி இருந்தாலும் பறையினுடைய உண்மையான ஆதியை நாம் இன்னும் ஆய்வு செய்யல. ஏன் அது சமய தலங்களிலிருந்து வெளியே தூக்கி போடப்படுகிறது? கோயிலிருந்து ஏன் பறை வெளியேற்றப்படுகிறது? கோயிலிருந்து ஏன் பறை வெளியேற்றப்பட்டு சுடுகாட்டுக்கு போகுது? சுடுகாட்டுல இருந்த உடுக்கை ஏன் கோயிலுக்கு வருது? சிவங்கையில போகுது. உடுக்கைக்கும் பறைக்கும் உள்ள எதிர்முரணான உறவுகள் என்ன? இது 2 முகம், அது 1 முகம், அப்படி மாத்திரம் இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. அதை ஒரு நேர்கோட்டில் பிடித்து கொண்டு போனா அதை பார்க்க முடியாது. நேர்கோடு என்பது இங்க பறை சார்ந்த அளவில் தான் நம்ம ஆய்வு பண்றோம். பறையையும் உடுக்கையும் மோத விட்டு, பறையையும் மிருதங்கத்தையும் மோத விட்டு நம்ம ஆய்வு பண்ணல. ஏன் மிருதங்கம் கோயிலுக்குள்ள இருக்கு, பறை ஏன் கோயிலுக்குள்ள இல்லை? தோல்கருவிதான் ரெண்டும். ஏன் அண்மை காலங்களில் கோயில் திருவிழாக்களில், முக்கியமாக தமிழ்நாட்டில், தோல் கருவிகள் இசைக்கப்படுவதில்லை? அடித்தட்டு மக்கள் தான் இசைக்கிறாங்க. நான் இருக்கிற பகுதியில 4-5 பெரிய கோயில் இருக்கு. தினமும் ஒரு தேரோட்டம் இருக்கும், ஒரு வீதி ஊர்வலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இந்த அடித்தட்டு இளைஞர்கள் வாசிக்கக்கூடிய அந்த கருவிகள் எல்லாமே ஃபைபர் கருவிகள். அப்ப கான்சியஸா they have made an attempt to eliminate leather instruments from temple sites. நல்லா தெரியுது இல்லையா? தோல் கருவிகளின் பயன்பாட்டை இசைப்பவர்களும் இந்த இசைப்பவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய கோயில் நிர்வாகமும் இணைந்து தோல் கருவிகளை ஒழித்து விட்டார்கள் என்பது தெரிகிறது இல்லையா? பல பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ, சுத்தி வாங்கினீங்கன்னா பெரிய பெரிய முரசுகள்லாம் இருக்கும், தோல் கருவிகள்லாம் இருக்கும். கடந்த 50-60 வருடங்களாக இந்த தோல் கருவிகள் இசைக்கப்படுவது இல்லை. ஏன்னா தோல் மேல நமக்கு அவ்வளவு வெறுப்பு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தோல் இசை கருவிகள் மேல, இந்த பறை மேல எவ்வளவு சமூகத்துக்கு வெறுப்பு இருக்கும்? மேற்கோளால சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு வெறுப்பு இருக்கும். அதை இங்கேயே நான் பார்க்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய பல எதிர்ப்புகளுக்கு காரணம் முற்றம் சார்ந்த பறை நிகழ்வுகள் தான். பறை சார்ந்த ஒளியை எவ்வாறு இந்த மானுடவியல் பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால், இந்த பறை சார்ந்த ஒளிகளை மற்ற ஒளிகள், தோற்கடிக்கப்பட்ட ஒளிகள், பறையின் ஒளியும் அண்மை காலத்தில் வெற்றியை கொடுக்கும் ஒளியாக இருந்தாலும், பலரது அகப்பார்வையில் பறையின் ஒளி ஒரு ஜாதியம் சார்ந்த ஒளியாக தான். பறையும் தோற்கடிக்கப்படும் ஒளிதான். தோல் கருவிகளின் ஒளியே நாரசமாக இருக்கிறது. அப்ப இந்த கோயில் திருவிழாக்களில் இந்த ஃபைபர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா போகுது கோயில் நிர்வாகத்துக்கு. எதுக்கு நமக்கு சிக்கல்? அதை மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்தார் கரகாட்ட கலைஞர் ராஜேந்திரன். அண்மையில் அவர் கூட பேசிட்டு இருக்கும் பொழுது, அவரை மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பல விஷயங்களை பேசினார். அதுல ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது, இந்த கருவிகளின் தன்மையை இவங்க மாத்திட்டாங்க. தோல் கருவிகளை ஃபைபர் கருவியை மாத்துறது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்கு இவங்க அதை பயன்படுத்தாமே இருக்கலாம். அதை பறை என்று இவர்கள் எவ்வாறு சொல்ல முடியும் என்று சொல்கிறார். பறையினா, அதனாலதான் நம்ம துறையில நம்ம கிட்ட ரொம்ப பணம் இல்லைனாலும் நாம் இன்னும் அதை செட் பண்ணிட்டு அதே தோல் கருவியை தான் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பறை கருவி நாம் வாங்க வேண்டும் என்றால் 2000-3000 ரூபாய், அதை செட் பண்ணிட வேண்டும் என்றால் 1000 ரூபாய் 800 ரூபாய் ஆகுது. பட் இருந்தாலும் இதுல ஒரு பொருளாதார சிக்கலும் இருக்கிறது. எளிதில் கிழிந்துவிடும், மறுபடியும் செலவு பண்ணணும். சோ இது ஆதிக்க சக்திகளுக்கும் இந்த பொருளாதார சிக்கல் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இந்த சமய திருவிழாக்களில் தோல் கருவிகள் எவ்வாறு ஆதிக்க சக்திகளால் நசுக்கப்படுகின்றன என்பதையும் நாம் இந்த மானிடவியல் பார்வையில் பார்க்கலாம். இப்ப எப்படி நம்ம பார்க்கணும்னா, காலின் டர்ன்பர்க் ஏன் இந்த இரும்பு குழா மேல எரிச்சல் வருது?
இவர் ஆதிக்க பார்வையில தான் உள்ள போறார். ஒரு நகரவாசி பார்வையில இரும்பை நம்ம எப்படி பார்ப்போம்? இட் இஸ் நாட் as good as a wooden instrument. A plain wooden instrument is not as good as a carved wooden instrument. So நகரவாசிகளாகிய நமக்கு ஒரு அழகியல் ஒரு அழகியலை சுவீகரித்துக் கொண்டோம். அந்த அழகியல் பார்வையில காலின் டுன்பல் உள்ள போறார். போனா அந்த இரும்பு குழாய் அவருக்கு நாரசமா தெரியுது. இது எப்படி சாத்தியம் பழங்குடி மக்கள் கிட்ட? ஆனா அந்த பழங்குடி மக்கள் இவருக்கு சொல்ல வர்றது ரொம்ப ஆச்சரியமான வியப்பூட்டும் விஷயம். இந்த இரும்பு குழாயா பார்க்காதீங்க, இதுக்கு பின்னால இருக்கிற பண்பாட்டு சமூக விஷயங்களை பாருங்க. இது எதை பூர்த்தி செய்கிறது? இது எழுப்புற வினோதமான விலங்கு சப்தங்களையோ ஒலிகளையோ நீங்க பார்த்து வியப்படையாதீங்க. இதுதான் வெளியிலிருந்து வந்த இதுதான் எங்களுக்கும் எங்களது தாயான தந்தையான இந்த காட்டுக்கும் உள்ள உறவை சுட்டி காட்டும் ஒரு கருவி. இந்த கருவியினுடைய பொருள் தன்மை முக்கியம் இல்லை. இந்த கருவியினுடைய பொருள் தன்மை முக்கியம் இல்லை. இந்த கருவியினுடைய அழகியல் முக்கியம் இல்லை. இந்த கருவியினுடைய பண்பாட்டு பயன்பாடு என்ன? இந்த கருவி எழுப்புற ஒளி முக்கியம் இல்லை. இந்த கருவியினுடைய பொருள் தன்மை முக்கியம் இல்லை. அந்த ஒளி எதை கட்டமைக்கிறது? வனமான எங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் எங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? எங்க அப்பா அம்மா தூங்க போயிடுறாங்க, அப்ப எங்களுக்கு ஆபத்து வருது. எங்க அப்பா அம்மாவை குழந்தைகளாகிய நாங்கள் எழுப்ப வேண்டும். அந்த எழுப்புதலுக்கு இந்த கருவி பயன்படுது. எது முக்கியம்? எழுப்புதல் முக்கியம். எதை வச்சு எங்க அப்பா அம்மாவை எழுப்புறன்றது முக்கியம் கிடையாது. எங்க அப்பா அம்மாவான எங்க வனத்திற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். இதெல்லாம் காலின் டர்ன்பல் சொல்லல, அவரது வியாக்கியானத்திலிருந்து நான் ஆம்பிளிஃபை பண்றேன். அவரது வார்த்தைகள் கிடையாது இது. எங்க அப்பா அம்மாவான எங்கள் வனத்தை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த வனம் எங்க அப்பா அம்மா சில சமயம் தூங்க போயிடுவாங்க, அப்ப எங்களுக்கு பேராபத்து வரும். அந்த ஆபத்துல இருந்து எங்களை நாங்க காப்பாற்றணும்னா முதல்ல வனத்தை எழுப்ப வேண்டும். அதற்கு இந்த 15 அடி இரும்பு குழாய் பயன்படுகிறது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் அது பயன்படுகிறது. அவர்களை எழுப்பவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும். So you need to read the forest people. You can also study sounds from the perspectives of philosophy, sociology, cultural studies. The philosophical approach is deeply complex. அதுக்கு ரொம்ப வாசிக்கணும். Because we are not philosophers, we are not Tamil literature people. So அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். மணிமேகலையை நீங்க முழுவதும் புரிஞ்சுக்கணும்னா முழுமையா அந்த கதையை புரிஞ்சுக்கலாம். பௌத்த காப்பியம் கதையை புரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு தேவையானதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல நமக்கு தேவையானது என்று பார்த்தால் முக்கியமான சாப்டர் சமய கணக்கர் திறம் கேட்ட காதைன்னு ஒண்ணு. அந்த அம்மா அப்ப இருந்த சமய கணக்கர்கள், பிலாசபர்ஸ், ஒவ்வொரு சமய கணக்கரிடமும் தத்துவ அறிஞரிடம் போய் உங்கள் சமயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பதாக சித்தலை சாத்தனார் அதை கட்டமைத்திருப்பார் அந்த சாப்டர். அப்போ வேத மரபை சார்ந்த ஒரு பிலாசபர் வேத மரபு எந்த தத்துவத்தை வச்சிருக்குன்னு சொல்லுவார். பௌத்த மதத்தை சார்ந்தவங்க அதை சொல்லுவாங்க. வைசோடிகம்னு ஒரு மதம் அதை சொல்லுவாங்க. ஆசிவிகம்னு ஒரு சமயம், சமயமற்ற சமயம், அதை சொல்லுவாங்க. இது முக்கியமான சாப்டர். For those of you who are interested in learning about native philosophy of communication. அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழறிஞர்கள் பார்வையில மணிமேகலை ஒரு தமிழ் இலக்கியம், பெருங்காப்பியம். ஆனா நம்ம பார்வையில, தொடர்பியல் ஆய்வாளர்கள் பார்வையில அது ஒரு தொடர்பியல் காப்பியம், அது ஒரு காட்சி தொடர்பியல் காப்பியம், அது ஒரு தொடர்பியல் தத்துவம் சார்ந்த காப்பியம். சோ உங்களுக்கு தத்துவம் சார்ந்த பார்வை தேவைப்பட்டால் அந்த முக்கியமான காதையை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உரையை நாம் மறுபடியும் வாசிக்கணும். தட் இஸ் a complex. So before you reach that stage, you can keep philosophy as a last resort or the first resort depending on your interest. ஆனா அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே வெளிச்சம் போட்டு காட்டாது. இதெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் தான். மானுடவியல் பார்வை, பண்பாட்டியல் பார்வை, இதெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறதுதான். நத்திங் லைக் ஸ்டிச்சிங் அவர் ஓன் ட்ரெஸ், வேரிங் இட். நாமே தையல் இயந்திரத்தை பயன்படுத்தி நாமே
ஆடையை கட் பண்ணி நாமே நமக்காக ஒரு ஆடையை தயாரித்து போட்டுக் கொள்வது மாதிரி தான் தத்துவ மரபு சார்ந்த பார்வை. பட் இதெல்லாம் எப்படின்னா, கடைக்கு போறோம், காசு இருக்கு, வாங்குறோம், போட்டுக்கிறோம், அப்படிதான். இருந்தாலும் நமக்கு அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால லிப்ட்ல நேரா ஏற நினைக்கிறோம் இல்லையா, படிக்கட்டுல ஏற நினைக்கல. தத்துவ மரபு சார்ந்த பார்வை என்பது படிக்கட்டுகளை கடக்க வேண்டும். இது லிப்ட். கல்ச்சுரல் ஸ்டடிஸ் அப்ரோச் 4th ஃப்ளோர்ல இருக்கு, பினாமினாலஜிக்கல் அப்ரோச் 8th ஃப்ளோர்ல இருக்கு, அங்க போனா இது கிடைக்கும். அது மாதிரி அப்ரோச் ஈஸி, rather easy. But இதுவும் கஷ்டம் தான். For instance, this is also philosophy wherein you engage with sounds beautifully in terms of how we experience sounds. For instance, some of the phenomenological studies on sounds go like this. They are empirical, no doubt. They are quantitative sometimes. Everyday life activities like, can we pour a mug of water into a bucket, empty bucket, blindfolded? கண்ணை மூடிக்கொண்டு ஒரு காலியான பக்கெட்ல தண்ணீரை நிரப்பும் பொழுது அந்த தண்ணீரின் ஒளியை வைத்து அதை நிரப்பும் திறன் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த திறனை பயன்படுத்தி கண்ணை மூடிக்கொண்டே கால்வாசி நிரப்பியாகிவிட்டது, பாதி நிரப்பியாகிவிட்டது அப்படின்னு அந்த ஒளியின் சத்தத்தை வைத்தே நம்மால் எவ்வாறு உணர முடிகிறது? இது ஒரு ஆய்வு. இன்னொரு ஆய்வு, கிளாப்பிங். What happens when females clap, when males clap, and what are the variations in pitch, frequency, etc. நாம் கைத்தட்டும் பொழுது ஒரு சபையில் ஆண்கள் எவ்வாறு கைத்தட்டுகிறோம், பெண்கள் எவ்வாறு கைத்தட்டுகிறோம், how we experience clapping. இன்னொரு ஆய்வு is about walking. Again, gender mediated clapping, gender mediated walking. Clapping sounds and walking sounds. Can a female identify just with the sounds made by a male walker, or a male walker or male can he identify a female walker? பெண்கள் நடைபயிற்சி செய்கிறார்கள், ஆண்கள் நடைபயிற்சி செய்கிறார்கள். இந்த நடைபயிற்சி போது எழுப்பப்படும் ஒலிகள் எவ்வாறு ஆண்களாலும் பெண்களாலும் புலனாகின்றன? So phenomenology of sound is about our perceptual fields of perception. புலனறிவு சார்ந்தது. ஆண்கள் பெண்கள் எவ்வாறு புலனறிவை பயன்படுத்தி ஒலிகளை அணுகுகிறோம். We experience sounds as either loud or soft. You travel in Kanyakumari Express from Egmore to Kanyakumari. You travel in Nellai Express. Some of us can do phenomenological studies of sounds in train journey. Trains that leave in different directions from one particular station. Trains that leave from one station carry people of different origins. For instance, if you are a regular traveler to Tirunelveli or Kanyakumari, you would have noticed that Kanyakumari Express is mostly populated by Bengalis or North Indians or tourists, so-called tourists from other states, particularly North India. So the soundscape in Kanyakumari train is vastly different from the soundscape in Nellai Express, where sounds are very muted. People are not noisy. Understand? As far as I have observed. So such studies would focus on loud sounds and soft sounds. Loud soundscapes in Kanyakumari Express or a train like that which caters to tourists, and soft or natural sounds in other trains which are mostly used by locals in South India. As you cross South India, train travel is a noisy affair. So what is a sound becomes a noise. Sound studies are about humans, and hence they are anthropocentric. Anthropocentric na மனிதர்கள் சார்ந்த ஆய்வுகள். மனிதர்கள் சார்ந்த ஆய்வு எப்படி இருக்கும்?
அவர்களது பார்வையில் தான் இது இருக்கும். ஒலி சத்தமாகலாம், சத்தம் இரைச்சல் ஆகலாம், ஓசை ஓதையாகலாம். இதுக்குதான் இந்த ஈக்குவலன்ஸ் மேல கவனம் இருக்கணும். தமிழ் மரபுல ஓசை வேறு ஓதை வேறு. சங்க இலக்கிய பாடல்கள்ல அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒலி சார்ந்த சொல் ஓதை. ஓதை என்னன்னா குரல் ஒலியும் இசை ஒலியும் கருவி ஒலியும் இணைந்து இருப்பதுதான் ஓதை. சீர்காழி கோவிந்தராஜன் பக்கவாத்தியக்காரர்களுடன் பாடும் பொழுது அவரது குரல் ஒலியும் அந்த கருவி ஒலியும் இணையுது. அப்போ நம்ம மறந்த ஒலி பற்றிய ஒலி சார்ந்த பண்பாடு பற்றிய ஒரு முக்கியமான தளம் என்னன்னா எது ஓதை எது ஓசை. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஓசையும் இருக்கு, சத்தமும் இருக்கு, இரைச்சலும் இருக்கு, ஓதையும் இருக்கு. அந்த சக்கரங்களின் சத்தம் இரைச்சலாக மாறும். அந்த வண்டி பிளாட்பாரத்துல இருந்து அந்த கோச் பிளாட்பாரத்துல வந்து மெதுவாக நகரும் பொழுது அது சத்தம். ஒரு இடத்துல இணைப்புகள் சரியாக இல்லை, தண்டவாளங்கள் சரியாக இல்லை, வேகமா போகுது வண்டி, அப்போ அது இரைச்சல். டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ்க்கு அது இரைச்சல் கிடையாது. அவங்க அந்த குரல் ஒலியில மயங்கி இருக்கிறாங்க. கல்யாண பார்ட்டின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எதுவுமே இரைச்சலா தெரியாது. அண்மையில மதுரையில இருந்து சென்னைக்கு வரோம், ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு முன்னால கல்யாண பார்ட்டி, ஏசி கோச் தான், இரைச்சல் கேக்குது. ஏன்னா அப்பப்போ கதவை திறக்கிறாங்க, இரைச்சல் கேக்குது. ஆனா முன்னால இருந்த ஒரு 4 பேர், அதுல 2 ஒரு பெண்மணி 2 ஆண்கள், அவங்க வீட்டு கல்யாணத்துல பெரிய சிக்கல் போல இருக்கு, கல்யாணம் நின்று போச்சு, அந்த அளவுல இருக்கு போல இருக்கு. ஸோ மதுரையில பேச ஆரம்பிச்சவங்க எழும்பூர் வரைக்கும் 7 மணி நேரம் பேசிட்டு வராங்க. இது ஓசையா, ஓதை சம்பந்தப்பட்டதா, இரைச்சல் சம்பந்தப்பட்டதா, சத்தம் சம்பந்தப்பட்டதா? That's why they use the word anthropocentric. Sound studies are anthropocentrics. மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. But sound studies also need to factor in the vibrations caused not only by human beings but also by machines. The coach is a machine and the coach includes bodies which are also vibrating. அழகா என்ன சொன்னாங்க ஜோனதன் ஸ்டர்ன்? Sound is a vibration of a particular class that is heard. ஒலி என்பது அதிர்வு, ஒரு வகையான அதிர்வு, அது கேட்கப்படக்கூடிய அதிர்வு. அப்பொழுது அந்த சக்கரங்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒலி நமக்கு சத்தமாக தோற்றுவிக்கப்படலாம், இரைச்சலாக தோற்றுவிக்கப்படலாம். அந்த சத்தமும் இரைச்சலும் சக பயணிகளுக்கு இரைச்சலாக கேட்டாலும் லயித்து பேசக்கூடிய குரலொலியை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த திருமண கோஷ்டிக்கு அது இரைச்சலாகவும் இருக்காது, சத்தமாகவும் இருக்காது. அங்க அவங்களது குரல் ஒலியும் சீர்காழி கோவிந்தராஜன் வாத்தியக்காரர் எழுப்பக்கூடிய கருவி ஒலியும் இணைவது போல இந்த வண்டியின் சத்தம் இரைச்சல் ஓதைக்கு வழிவகுக்கு. இட் பிகம்ஸ் ஓதை இல்லையா? இவங்களது குரல் ஒலியும் அந்த கோச்சினுடைய சத்தமும் இரைச்சலும் நம்ம மற்றவங்களுக்கு இரைச்சலா தெரிஞ்சாலும் இணைவதாக பார்க்கலாம். That is an experience. Phenomenology is about how we experience something. We are experiencing this session. In what way? How? As a good experience? As a pointless exercise? As a boring lecture? Or as a very interesting lecture? Whether it is brilliant, dull, etc. When we speak of expressiveness, we refer to the fact that objects and events share not only primary qualities. Experience. What kind of experience? In terms of objects we experience. அந்த பொருட்கள் எதை வெளிப்படுத்துகின்றன? அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினின் சக்கரங்கள் எதை வெளிப்படுத்துகின்றன? என்னப்பா நம்ம கிட்ட இவ்வளோ காசு வாங்குறாங்க, இவ்வளோ இரைச்சல் வருது, தண்டவாளம் ஒழுங்கா போடலையே, பல நினைவுகள், பல எண்ண ஓட்டங்கள். About the primary qualities of that objects, size, form, weight and others. Now I am eating this. This could be in local language கீரை வடை என்று சொல்லலாம், மசால் வடைன்னு சொல்லலாம் இல்லையா? So what are the primary qualities of this object I am experiencing? The phenomenology of eating, for instance.
So far I gave you examples about phenomenology of sounds, how we experience sounds, how I am experiencing something like eating a big size vadai. So this experience is about expressiveness. இந்த பொருள் எதை வெளிப்படுத்துகிறது, எந்த தன்மையில் இந்த அனுபவத்தை எனக்கு தருகிறது, அதனுடைய அடிப்படை குணாதிசயங்கள்னா அளவு. இது மசால் வடை இல்லை, மசால் வடைனா சின்னதா இருக்கும், இது கீரை வடை பெருசா இருக்கு. சைஸ், ஃபார்ம், weight and others. We experience a particular object differently or in a particular way because of the primary qualities. The primary qualities are size, form, weight and others. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதை நான் உருவாக்கல. சப்ஜெக்ட்னா நான் தான் சாப்பிட்றேன், ஆனா நான் இதை உருவாக்கல, நான் இதை அனுபவிக்கிறேன் இல்லையா? So this is independent of my existence. இதை நான் தயாரிக்கல, நான் உருவாக்கல, எனக்கு தரப்பட்டது, நான் அனுபவிக்கிறேன். சோ இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த அனுபவம் எப்போ பூர்த்தியாகும்? இது தன்னை வெளிப்படுத்தி கொண்டா. இதுல உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், இது கீரை வடை என்று தோற்றுவிக்கப்பட வேண்டும். அந்த தோற்றுவித்தலுக்கு இது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்துதல் முக்கியம். அண்ட் செகண்டரி ஒன்ஸ், இரண்டாம் அளவில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், இதனுடைய வண்ணம், இதை நுகரும் பொழுது இது வடை என்று தோற்றுவிக்கப்பட வேண்டும். இதுல எந்த ஸ்மெல்லும் இல்லைனா, இந்த வடைக்குரிய அந்த ஸ்மெல் இல்லைனா, இந்த வடைக்குரிய அந்த டேஸ்ட் இல்லைனா அந்த அனுபவம் தோற்று போகும். அண்ட் ஆல்சோ டெர்ஷியரி குவாலிட்டிஸ், மூன்றாம் கட்ட அலகுகள். இது மோசமான வடை, இது நல்ல வடை, இப்படிதான் நம்ம இந்த பார்வையில் ஒளி சூழலை அணுகலாம். இவர் முக்கியமான அறிஞர். ஒவ்வொரு புலத்திலும் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மாற்றம் தேவை. மாற்றுப்பார்வை இளம் ஆய்வாளர்களுக்கு அவசியம். புலப்பார்வையிலிருந்து நம்ம தள்ளி நின்று ஆய்வு செய்யணும். இதுல உலகத்துல இருக்கிற பல முக்கியமான ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு புலத்திலும் இந்த ஏக்கம் இருக்கிறது. சமூகவியல் புலத்திலும் இந்த ஏக்கம் இருக்கிறது. மானுடவியல் புலத்திலும் ஏக்கிறது. நம்ம எப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, நல்ல ஆய்வு பிறக்காதா தமிழ்நாட்டில், நல்ல ஆய்வு பிறக்காதா இந்தியாவில், நல்ல ஆய்வு பிறக்காத ஆசியாவில் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அதே மாதிரி சமூகவியல் அறிஞர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் மார்ட்டின் ஹட்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகவியல் பார்வையில் இசையை அணுக வேண்டும் என்றால், ஒலியை அணுக வேண்டும் என்றால் எப்படி அணுகுகிறார்கள்? Sociology of the emergence of Michael Jackson, Sociology of the emergence of jazz music. ஏற்கனவே வெகு மக்கள் தளத்தில் ஒரு இசைக்கலைஞர் பிரபலமாகிவிட்டார், ஒரு இசை வடிவம் பிரபலமாகிவிட்டது. அதை பற்றி தான் நாம் கவனம் செலுத்துகிறோம். எவ்வாறு கற்பர்களின் இசை வடிவம், ஜாஸ் என்ற இசை வடிவம் பிறந்தது, தோற்றுவிக்கப்பட்டது. இது மாதிரியான ஒருமுக பார்வையில தான் நம்ம சமூகவியல் துறையில இசை சார்ந்தும் ஒலி சார்ந்தும் பண்றோம். இப்படி இருக்கக்கூடாது. அப்ப மாற்று பார்வைன்னா the regulation and political control of sound and noise and the dismissal of unacceptable and disliked sounds, and as Schaffer would have it. இந்த ஷாஃபர் அவர்களுடைய பங்களிப்பை போன வகுப்புல சொன்னோம். அவர் தான் அண்மை காலத்துல ஒலி சூழல் அமைவை பத்தி ஆய்வு செய்து பேசியிருக்கிறார். சவுண்ட்ஸ்கேப்பை பத்தி முதலில் வெளிச்சம் போட்டு காட்டியது அவர் தான். ஒலி சூழல் என்பது, ஒலி பண்பாடு என்பது அதிகார மையம், அதிகாரம் சம்பந்தப்பட்டது, ஆதிக்கம் சம்பந்தப்பட்டது, ஆதிக்க சக்திகள் சம்பந்தப்பட்டது. எவ்வாறு ஆதிக்க சக்திகள் ஒலி சார்ந்து மக்களை கட்டுப்படுத்துகிறார், இதை பத்தி தான் நம்ம ஆய்வு பண்ணோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாதாரண நிகழ்வு மயிலாப்பூர் தெருக்களிலோ, திருவல்லிக்கேணி தெருக்களிலோ, தஞ்சாவூர் தெருக்களிலோ, வடசென்னை தெருக்களிலோ கூட கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தோல் கருவிகள் மறைந்து ஃபைபர் கருவிகள் கோயில் திருவிழாக்களில் இசைக்கப்படுவது என்பது இவர் முதல் லைன்ல சொல்றது.
பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் சவுண்ட். நமக்கு தெரியாது இந்து அறநிலையத்துறை ஏதாவது சர்க்குலர் போட்டிருக்காங்களா, நம்ம அதை படிக்கல. ஆனா நமக்கு அந்த ரியாலிட்டி என்னத்த வெளிச்சம் போட்டு காட்டுது. There is a political control of sound culture in temples in Tamil Nadu. இததான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகவியல் துறை அறிஞர்கள் ஆய்வு செய்யணும். தமிழ் திரைப்படங்களில் எந்த இசைக்கலைஞர் எவ்வாறு இசைக்கிறார் அதை பத்தி ஆய்வு செய்யறது நமக்கு தேவையற்ற விஷயம். நமக்கு தேவை இந்த சமூகத்தில் இன்றும் எவ்வாறு அதிகார அரசியலுக்காகவும் சமூக அரசியலுக்காகவும் ஜாதிய அரசியலுக்காகவும் ஒளி சூழல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதை பத்தி தான் நம்ம சமூகவியல் பார்வையில ஆய்வு பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் எப்படி தோற்றுவிக்கப்பட்டார், பிரபுதேவா எப்படி தோற்றுவிக்கப்பட்டார், இசைஞானி எப்படி தோற்றுவிக்கப்பட்டார், அதை பத்திலாம் நம்ம ஆய்வு செய்யறது. அதாவது both in cultural studies and sociology, those studies which have something to tell us about music are always about celebrities, music of the celebrities, or if they are not about music of the celebrities, they are about the reception of the music by the fans. Why fans consume a certain music under what sociological context. அடித்தட்டு மக்கள் ஏன் எம்ஜிஆர் படங்களை விரும்பினார்கள்? ஏன்னா எம்ஜிஆர்னது இசை அப்படிப்பட்டது. இதுதான் ஒரு தட்டையான சமூகவியல் பார்வையில நம்ம எம்ஜிஆர் படங்களை ஒலி சார்ந்து இசை சார்ந்து அணுகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அட்சன் சொல்ல வர்றது என்னன்னா, எம்ஜிஆர் படங்கள் எவ்வாறு அதிகார அரசியல் மையங்களாக ஒலி சார்ந்து செயல்பட்டன. ரெண்டு வகையான சோஷியாலஜிக்கல் ஸ்டடீஸ் பாசிபிள். ஒன்று, எம்ஜிஆர் ரசிகர்கள் எவ்வாறு எம்ஜிஆர் இசை அல்லது ஒலி வடிவங்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள், அவருக்கும் அவர்களுக்குமான உறவு எவ்வாறு இந்த ஒலி சூழல்களினால் கட்டமைக்கப்படுகிறது. இட்ஸ் rather non-political subject. But Hudson and I want you to engage with a sociological study of music and sounds in MGR films with a critical purpose. And the critical purpose is to put the blame on MGR as a site of power, hegemony. எம்ஜிஆர் படத்தின் அதிகார அரசியல் எம்ஜிஆர் தான். அவர் அடித்தட்டு மக்களுக்கான குரலாக தோற்றுவிக்கப்பட்டாலும் அடோர்னோ பார்வையில் அது ஒரு ஏமாற்றும் குரல். இந்த அடித்தட்டு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவரது இசை வடிவத்தினாலும் ஒளி வடிவத்தினாலும். அது நமக்கு உண்மை என்று பிற்காலத்தில் தான் புரிந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் அவர் ஆணையிடுவதற்கு சந்தர்ப்பம் வந்தது, அது நடப்பதற்கும் சந்தர்ப்பம் வந்தது. So from not only the point of view of critical sociology, here Hudson argues a case of critical sociology. எல்லா புலத்திலும் அந்த ஏக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம துறையில நல்லது நடக்கணும்னு ஹட்சனும் விரும்புறார். ஸோ தட் பிகம்ஸ் கிரிட்டிக்கல் சோஷியாலஜி, மாற்றத்திற்கான சமூகவியல் ஆய்வு. அப்போ எம்ஜிஆர் ரசிகனுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள உறவை நம்ம ஒரு அதிகார அரசியல் பார்வையில் ஆய்வு செய்யணும். எம்ஜிஆர் குரலும் பேச்சும் அவர் பயன்படுத்திய ஒலிகளும் அவர் பயன்படுத்திய வண்ணங்களும் இந்த அடித்தட்டு மக்களை அடித்தட்டு மக்களாகவே இருக்க பயன்படுத்தப்பட்ட விஷயங்களாக நமது ஆய்வில் புலப்படும் இல்லையா. எம்ஜிஆர் அத்தனை கான்ட்ராஸ்ட்ல கலரை பயன்படுத்தலாம், இந்த அடித்தட்டு மக்கள் அத்தனை கான்ட்ராஸ்ட்ல பயன்படுத்தி ரோட்ல போனா என்ன பண்ணுவோம், இன்னொரு அடித்தட்டு ரசிகன் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா. So where the relationship between the star and the fan who believes the star begins and ends, we need to map it. We need to understand it in our culture. So there is a huge potential for using critical sociology. You சொல்ற மாதிரி மாற்றத்திற்கான what is critical? It is not criticism.
விமர்சனம் செய்வதுக்கு கிரிட்டிக்கல் கிடையாது. நான் அடிக்கடி கோட் பண்ற ஆர்கைமர் தான் பிராங்க்ஃபர்ட் ஸ்கூலினுடைய முதல் குருமார்னு சொல்லலாம். 30களில் அவர் எழுதி சொன்ன முக்கியமான வாசகம், கிரிட்டிக்கல் தியரி is meant to create a rationally organized future society. எதற்கான மாற்றத்திற்கான கோட்பாடு, மற்றதெல்லாம் கோட்பாடுகள் தான். Theories are theories because they do not seek to contribute to any change. But critical theory is meant to seek a change and change society. கோட்பாடுகள் ஏனென்றால் அவை அறிவு தளத்தை மட்டுமே விரிவாக்க நினைக்கின்றன. அவை சமூக மாற்றத்திற்காக எழவில்லை. ஆனால் மாற்றத்திற்கான கோட்பாடு என்று ஆர்கைமர் சொன்ன மாற்றத்திற்கான கோட்பாடு எந்த வேலை செய்யணும்? இப்போ மாற்ற முடியாது. வருங்காலத்தில் உதயமாகக்கூடிய சமூகம் பகுத்தறிவு சார்ந்த சமூகமாக, ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட சமூகமாக உருவாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மாற்றத்திற்கான கோட்பாடு. So when I talk about critical sociology, he doesn't use the word critical sociology. I am using the word critical sociology. என்னன்னா மாற்றத்திற்கான சமூகவியல் ஆய்வு. இப்போ எம்ஜிஆர் ரசிகனை அவன் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறான், ரஜினி ரசிகனை அவன் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறான், கமல் ரசிகன் அவன் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறான் என்பதை அவனுக்கு புரிய வச்சா அப்போ நம்ம மாற்றத்திற்கான ஆய்வை செய்கிறோம் என்று அர்த்தம். ஏன் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி நடிகர், தளபதி கடந்த 100 ஆண்டுகளில் அரசியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி என்ற வார்த்தை பேரறிஞர் அண்ணாவுக்கு மாத்திரம்தான் சொந்தம். அண்ணா பேரறிஞர் என்று உதயமாவதற்கு முன்னால் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் தளபதி. அண்ணாவின் மறைவுக்கு பின்னால் பயன்படுத்தப்பட்ட 2 தலைவர்களின் அடைமொழிகள் நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி. There is a prefix and there is a name. Is the prefix a name or is the name the name? இந்த உதாரணம் ஒலி சார்ந்த உதாரணம். இது பேச்சு வழி பண்பாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை சுட்டிக்காட்டுவது. நீங்கள் முக்கியமாக வாசிக்க வேண்டியது என்னன்னா, வால்டர் வோங்கன்னு பெரிய அறிஞர். அவர் தான் அண்மை காலத்தில் எழுத்தறிவை பற்றி, பேச்சு வழி பண்பாடுகளை பற்றி ஒரு புதிய தளத்தை உருவாக்கியவர். 2000 வருஷமா மேற்கத்திய சமயங்கள், முக்கியமாக கிறிஸ்துவ சமயம் எவ்வாறு இந்த பேச்சு வழி மரபை பயன்படுத்தி தனது இருத்தலை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர் பேசுவதாக ஜோனத்தன் ஸ்டர்ன் எழுதுவாங்க. Christianity believes in the inner spirit like all religions. வைதிக மரபிலும் வேத மரபிலும் வாக்கு முக்கியம். அதனால்தான் அந்த சொல்லாடல் நமக்கு வாக்கு சுத்தம் இல்லப்பா அவனுக்கு இல்லையா? இந்த வாக்கு சுத்தம் என்பது சாதாரண மனிதர்களிடம் அந்த வார்த்தை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, சமய மரபில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்ற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். He classifies cultures, that is oral cultures, as primary oral cultures and secondary oral cultures. அவர்தான் ஒராலிட்டியை பற்றி முதல்ல ஒரு பெரிய கோட்பாட்டு தளத்தை உருவாக்குகிறார். What is orality? Orality is the quality of being oral. பேச்சுத்தன்மை தான் orality. What is visuality? The quality of being visual. What is aurality? AURLIT, the quality of being sound based. What is textuality? The quality of being textual. For orality, what is the quality of being oral? One has to be a member of the primary oral culture. Those who are members of the primary oral culture, they have absolutely no contact with written systems of communication. வால்டர் வோங்கனுடைய இந்த வகையறால இருக்கக்கூடிய மாந்தர்கள், அவர்களுக்கு எழுத்தை பற்றிய எந்த பரிச்சயமும் கிடையாது. அவர்களுக்கும் எழுத்து உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க எழுத்தை பார்த்ததே கிடையாது.
அவங்க எழுத்தை பார்க்கவே இல்லை. எழுத்தை பார்க்கலன்னா அவங்களுக்கு காட்சியாக தோற்றுவிக்கப்படும் எழுத்துலகமும் தெரியாது. What is a script used by a filmmaker or a television producer or a radio producer? The visual exists as text. இல்லையா? Visuality finds refuge in the textuality. காட்சி எழுத்தில் தஞ்சம் புகுவது, அதுதான் ஸ்கிரிப்ட். அதனால தான் பீட்டர் கிரீன்வே என்ற ஒரு திரைப்பட மேதை சொல்வார், we have not made a film. சினிமா இன்றும் உதயமாகவில்லை என்று ஆணித்தரமாக பேசி வருபவர் பீட்டர் கிரீன்வே. ஏன் சினிமா உதயமாகவில்லை என்று இவர் சொல்கிறார்? சினிமா ஆர் ஃபிலிம் இஸ் ஸ்டில் டெக்ஸ்ட் பேஸ்ட்னு சொல்றார். It talks about textual tyrannies. எழுத்துலகின் வன்கொடுமையை பற்றி பேசுகிறார். 4-5 வன்கொடுமைகளை பற்றி பேசுகிறார். கொடுங்கோன்மை என்று சொல்கிறோம் இல்லையா, tyranny. It talks about textual tyranny. He questions, have we made a film without depending on written communication? இது வரைக்கும் படத்தை தயாரித்திருக்குமா? Have we made a film without using frames which we do not use in our natural everyday life? நாம் இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் திரை சட்டகங்களை பயன்படுத்துகிறோமா என்று கேட்கிறார். நான் உங்களை பார்க்கிறேன், ஏதாவது சட்டகத்தை பயன்படுத்துறோமா? In the natural world we don't use frames. Why we use frames in films? இந்த textual tyranny எங்க ஆரம்பிக்குதுன்னு இவங்க சொல்றாங்கன்னா, those who argue the case of oral cultures, இந்த பேச்சு வழி மரபை பற்றி சிலாகித்து பேசக்கூடிய அறிஞர்கள் எங்க தோல்வி ஆரம்பிச்சதுன்னா, சாக்ரட்டிஸினுடைய மறைவுக்கு பிறகு மேற்கத்திய உலகத்திலும், பிறகு அச்சு பண்பாடு மற்ற நாடுகளுக்கு பரவும் பொழுதும் டெக்ஸ்ட் பிகம்ஸ் எ டிரனி. சாக்ரட்டிஸ் காலம் வரைக்கும் கிரேக்க மரபுல பேச்சு மரபு தான். பிளாட்டோ அதை மாத்திடுறாரு. பிளாட்டோ எழுத ஆரம்பிச்சிடுறாரு. அரிஸ்டாட்டில் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. They want to freeze thoughts in the form of text. சிந்தனைகளை, எண்ண ஓட்டங்களை, தர்க்கவாதங்களை சாக்ரட்டிஸ் பேசிக் கொண்டிருந்தார். இவர்கள் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எழுத ஆரம்பிச்சது மாத்திரம் இல்லை, பேசுறவங்க எல்லாம் மடையன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட்டோல இருந்து இந்த பேச்சுவழி மரபில் இயங்கக்கூடியவர்கள்லாம் அறிவற்றவர்கள், சிந்திக்க தெரியாதவங்க. நம்ம அந்த நிலையில தான் இருக்கும். அதனால தான் படிக்காத மேதைன்னு ஒரு படம் உருவாக்குறோம். படிக்காத மேதை என்பது இட்ஸ் அ வெரி இன்ஸ்ட்ரக்டிவ் நேம், டைட்டில் ஆஃப் எ ஃபிலிம். அதை வச்சே ஒரு மணி நேரம் வகுப்பு எடுக்கலாம். ஓரல் கல்ச்சருக்கும் படிக்காத மேதை, அந்த படத்துக்குள்ள போகாமே அதை பத்தி பேசலாம். நாம் படிக்காதவர்களை அறிவற்றவர்களாக பேச்சு வழி பண்பாட்டில் கடந்த 500 வருடங்களாக காயப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏன்னா we are caught in a conflict between the oral cultural norm of knowledge seeking and the print cultural norm of knowledge seeking. அச்சுவழி முறைமையில் அறிவை தேடுவதற்கும் பேச்சு வழி முறைமையில் அறிவை தேடுவதற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முரணான நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் பேச்சு வழி முறையில தான் அறிவை தேடிக்கொண்டார்கள், விருத்தி செய்து கொண்டார்கள். பாடம் கேட்டாங்க. டெக்ஸ்ட் புக் சொசைட்டி கிடையாது. யாராவது ஒரு பெரிய அறிஞர், அவருக்கு ஏதாவது அறிவு தாகம் இருந்ததுன்னா அவர் பல ஊர்களை தாண்டி எங்க அவரது சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அறிஞர் இருக்காரோ அவர் வீட்டுக்கு போய் திண்ணையில உட்காந்து பாடம் கேட்பதுதான் நமது முறை. கேட்டல். திண்ணை பள்ளிக்கூடம் வெற்றிகரமாக நடந்ததற்கு காரணம் பல அறிஞர்கள் 18ஆம் 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் உருவானதற்கு காரணம் திண்ணை பள்ளிக்கூடம்.